வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2 படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போறீங்க. வெல்கம் பேக் டு 2 in 1 ரிவ்யூ. ஸோ என்ன படம்னா, ஒன்று வந்து சப்தம், இன்னொரு படம் வந்து அகத்தியா. ரெண்டுமே வந்து மலேசியாவில் வந்து FST அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 படத்தையும் வந்து வேற ஒரு நாளில் பார்த்துட்டோம். பிகாஸ் அகத்தியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்தம் வந்து ஏதோ கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு, ஏதோ பிரச்சனையாச்சு போல. மறுநாள் தான் வெளியாக்குனாங்க. ஸோ அப்படி கடைசி 2 படத்தையும் பார்த்தாச்சு. ஏன் ஒன்றா ரிவ்யூ பண்ணுற இன்னொரு காரணம் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஜான்ரா தான். பிகாஸ் ஹாரர், அவ்வளோதான். ஹாரர் காமெடி அப்படின்னா ஜஸ்ட் ஹாரர், மிஸ்ட்ரி ஹாரர்னு சொல்லலாம் ரெண்டுமே. ஸோ பட் அண்ட் மேக்கிங் வந்து டோட்டலி வேறு. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அகத்தியா ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அகத்தியா படத்தில் வந்து நம்ம ஜீவா நடிச்சிருந்தாங்க அண்ட் அர்ஜுன், ஸோ ராஷிகண்ணா. என்னை கேட்டால் படம் வந்து வாஸ் கைண்ட் ஆஃப் எவரேஜ் ஃபார் மீ. எனக்கு பெரிய அளவுக்கு வந்து வாஹாவோன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. என்னடா விஎஃப்எக்ஸ்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சிஜிஐ இன்னும் ட்ரெயிலர்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கலாம். பட் ரியாலிட்டி ஹிட்ஸ். பிகாஸ் கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமிங் கான்சோல் விளாண்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. அது அன்வான்டாக இருந்துச்சு என்னை பொறுத்தவரை. மற்றபடி பார்த்தா பாசிட்டிவ்னு பார்த்தா ஜீவாவோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. எஃபர்ட் போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த ஜான்ரா வந்துட்டு ஹாரர் ஜான்ரா தான். ஆனால் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு பேய் வீடு, அந்த பேய் வீட்டில் வந்துட்டு அந்த பேய் வீடு உண்மையான பேய் வீடு வந்துட்டு அவங்க வந்துட்டு பேய் வீடாக காட்டுவாங்க. ஸோ இது ஒரு நியூ ட்ரை தான், ஒரு நியூ ட்ரையாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ வர பேய் படம்லாம் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, எல்லாமே நார்மலாக தான். ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் வந்து அந்த 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 வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று போச்சு வச்சுருப்பாங்க, சீலாப்பை போய் வச்சுருப்பாங்க, கடலில் போயிட்டு சீலாப்பை ஏதாச்சும் ஒன்று எடுத்திருப்பாங்க. அங்கேருந்து அந்த பேயெல்லாம் ஹாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் கொண்டு போகும். என்னடா இது, அந்த வீடு பேய் வீடுன்னு காட்டிடுவாங்க. அப்போ நம்மளாம் தாட்ஸ் என்ன ஆகும்னா, ஓகே இப்போ இந்த பேய் வீடுன்னு காட்டானுங்க, மிஞ்சி போட என்ன இருக்க போகுது, இந்த இடத்துல அவன் குடி வருவான், ரெண்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல, அப்புறம் அங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பேய் வீடை இவங்க வந்துட்டு பேய் வீடாகவே ஆக்குவாங்க. அதாவது இதை வந்துட்டு நம்ம ஸ்கேரி ஹவுஸ் ஆக்குவாங்க. ஸோ அது ஒரு நல்லா தான் இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ அது ஆக்சுவலி குவைட் ஃபன். ஏன்னா அந்த அந்த மேக்கிங் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னன்னா இதெல்லாம் கொண்டு போயிட்டானுங்களே ஒரு கடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, எடிட்டிங் பார்ட் அதுதான் இன்னும் கொஞ்சம் லேகா ஆன மாதிரி இருந்துச்சு. அதுவும் லேகாவும் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா ஒன்று கட் பண்ணால் பட்டுன்னு கட் பண்ணிடுறாங்க. இப்போ எடிட்டிங்கில் வந்து ஒன்று இருக்கும்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டு. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எடிட்டிங் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது, ஏன் எடிட்டர் ஒழுங்காக கட் பண்ண தெரியலையோ அப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு அந்த இன்ட்ரோவில். அதெல்லாம் வந்து படத்தில் வந்து ஆரம்பிச்சோன்னே நாங்கள் பார்த்த மைனஸ். அது மைனஸ் சொல்கிறத விட ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு மாதிரி மறைமுகம் வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு. ஒரு டைம் கேப் கொடுக்கல, ஒரு சீனுக்கு அடுத்த சீனுக்கு போகிறதுக்கு கேப் கொடுக்கல. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். படத்தை வந்து ஒழுங்காக இன்னொரு தடவை அவங்க ரீவிசிட் பண்ணலையே எனக்கு தெரியல. பட் ஒரு மேஜர் மிஸ்டேக்காக அது இருந்துச்சு. அண்ட் தென் என் சைட் பாசிட்டிவ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தோட ஆக்டிங் ஜஸ்ட் நைஸ். அவங்களோட அந்த கான்செப்ட் குவைட் குட். ஆனால் அது சரியாக வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணல. இப்போ அதில் வந்து போன் கேன்சரை பற்றி பேசியிருக்காங்க, விச் இஸ் குட் திங். நல்லாவே இருந்துச்சு. அந்த டீட்டெயிலிங்லாம் பக்காவாக தான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. பட் அதை பிளேஸ்மெண்ட் பண்ண விதமோ தென் அதுக்கு கொடுத்த அந்த விஎஃப்எஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வந்து அன்வான்டானது. ஆனால் விஎஃப்எஸ் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தில் வந்து சில இடத்துல நல்லா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அர்ஜுனோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஜீவாவோட கூட அந்த அளவுக்கு இல்லை, பக்காவா இருந்துச்சு. அர்ஜுனோட வந்து லிட்டரலி வந்து அந்த மனசை பற்றி இருந்தாங்க. டாக்டர் ஃபேட், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் உங்கள் 2 படத்தை பார்த்துருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். அதில் அந்த ஒரு அட்டைக்கு இப்படி போட்டுட்டு இவரை விரிக்கி விடுறாரு, விரிச்சோடனே வந்து அந்த அந்த ஒரு எலிமெண்ட் வந்து அப்படியே வந்து போய் அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணும். இது நான் காப்பின்னு சொல்ல, இது இன்ஸ்பிரேஷன் தான். நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனை வச்சு ஒரு பக்கா ஒரு ஹீரோ, ஒரு என்டி வில்லன் ஹீரோ இல்லை என்டி வில்லன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஒரு சூப்பர் பவர் படம் எடுக்கலாம் அர்ஜுனுக்கு. அது 10 பொருத்தமும் அப்படியே இருக்கு. மனுஷனுக்கு வயசு 60, ஆனா அந்த பிசிக்கு அந்த லுக்கு இன்னும் வந்துட்டு அப்படிதான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஜீவாவும் யூனிக்கும் போத நம்ம மனசு ஓவர்ஷேடோ பண்ணிட்டாரு. அந்த ஃபைட் சீன்ல ஓவர்ஷேடோ பண்ணிட்டாரு. ஜீவா வந்து வேற மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. பட் அது என்னன்னா, அது விஎஃப்எக்ஸ் தவிர்த்து இருந்திருக்கலாம். லிட்டரலி எப்படி தான் இருந்துச்சு கைஸ். எந்திரன் 2ல வந்து பிரம்மாண்டம் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சண்டை போட வச்சப்போ உங்களுக்கு பச்சை தெரிஞ்சிருக்குமே விஎஃப்எக்ஸ்ன்னு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இருந்துச்சு, கத்துனிஸ் தான் இருந்துச்சு.
அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆனா அதே வேஃபெக்ஸ் தான் அர்ஜுனுக்கு வந்து தெரியல. தெரியல, மேபி அவரோட ஃபேஸ் பிசிக்னால தெரியல நினைக்கிறேன். ஆமா, பாடி ஃபேஸ்னால மேபி தெரியாம. எஸ் வி கேன் ஃபீல் தட் அண்ட் அனிமேஷன் சென்ஸ். பட் ஒரு கட்டத்துல வந்து ஜீவாக்கும் க்ளோஸ் அப் வைக்கிறானுங்க, அது அப்படியே கத்தும் தான். ஆமா 100% கத்தும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் இல்லாத பஸ்ஸில் நீங்கள் ஏன் வந்து ரியலாக ஆர்டிஸ்டை வச்சு அவங்களுக்கு ஒரு பவரை அவங்களுக்கு அந்த பவர் இருந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கலாமே, தப்பு இல்லையே. ஒன்றும் இல்லை, பேய் படம் தானேங்க, லாஜிக் இல்லை தானே. ஸோ நம்ம ஜீவா வந்து இன்னொரு கெட்டப்பில் வர்றாருன்னா அவர் அந்த கெட்டப்பில் வச்சுட்டு ஒரு டேர்னிங் மாதிரி கொடுத்துட்டு ஜீவா அந்த பழைய கெட்டப் போட்டுறாரு, ஆனால் பவர் வர இருக்கு. புரிஞ்சிச்சுல, பெரிய அளவுக்கு விஎஃப்எக்ஸ் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லையே. ஏன் செலவு பண்ண தேவைன்னு சொல்றதை விட அந்த செலவு ஒழுங்கா பண்ணியிருந்தா நல்லா அவுட்புட்டாக வந்திருக்கும்ல. ஆக்சுவலி வந்து அதான் சொன்ன மாதிரி அவங்க ஏதோ புதுசாக இருக்கணும்னு இது பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு ட்ரை, ஆனால் வந்துட்டு அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. அதுதான் ஒன்று. என்னன்னா இல்லை கொஞ்ச நேரத்துக்கு ஆமாம், இல்லை மல்டிவர்ஸ் வேர்ல்டுக்கு போகிற மாதிரி வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கோட போர்ஷன் ரொம்ப ட்ராகி. அது ரொம்ப ட்ராகி ஆகிட்டாங்க. வக்கீல் அவங்க ஃப்ரெஞ்ச் அவங்க அந்த இதை வந்துட்டு அவங்க அந்த போன் கேன்சரை பற்றி அவங்க பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்டேட் டு த பாயிண்ட் அவங்க கொஞ்சம் வச்சிருக்கலாம். அதை தவிர லைக் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப அதுலேயே கொஞ்சம் ட்ரைகியாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி கதை வைஸ் ரீசன் தான். த மூவி வாஸ் குட் அட் டர்ம். பட் என்னை பொறுத்தவரை வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா ட்ரெய்லரில் கொடுத்த சாட்டிஸ்ஃபைட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏதோ நினச்சி போனோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இந்த ஹொரர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் இல்லை, இந்தியானா ஜோன்ஸ் வைப் இருக்கும், அந்த வைப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பார்த்தா இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது தாங்க. ஆனால் வந்து தி திங் இஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட லெவல்னு ஒன்று இருக்கும்ல, அந்த லெவலு கூட வந்து அந்த அளவுக்கு மீட்டப் பண்ணல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஜீவா வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு பிளாக்ல, மறுபடியும் இது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. தெரில, கொலெக்ஷன் செம்மையாக போனுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு தான். பட் ஸ்டோரி வைஸ் ஐம் நாட் ஹாப்பிலா, நான் அந்த அளவுக்கு இல்லை, எவரேஜாக இருந்துச்சு. ஸோ இப்போ செகண்ட் மூவி சப்தம் மூவி, டு பி ஆனஸ்ட் ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மூவி, நான் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்த மூவி அது. பிகாஸ் ஆஃப் த கொம்போ. ஆமாம், டைரக்டரும் ஆதியும் அவங்களோட கொம்போ ஈரமுக்கு அப்புறம் வந்து பண்றாங்களா, அது ரொம்பவே லாங் கேப் கொம்போ வருது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் ஒரு இதாக தெரியுது கைஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஆதியும் இவங்களும் ஒரு கொம்போ சேர்ந்தாங்கன்னா இன்னொரு பேய் படம் கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும், ஹெட்ரிக் கொடுத்தே ஆகணும்னு ஒரு தாட் இருக்கு எனக்கு. அதே சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக கொடுத்தே ஆகணும்னு தான் நான் எதிர்பார்க்கேன். ஒரு தடவையும் இவங்க 2 கொம்போ ஒன்றா செஞ்சுன்னா வித்தியாசமாக இருக்கும்டா அப்படின்னு வித்தியாசத்தை காட்டுறது வந்துட்டு ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க. அதான் சீரியஸா, ஏன்னா ஈரம்ல வந்து வாட்டர் வச்சு பண்ணிருப்பாங்களா, இதுல முழுக்க சவுண்டு. ஆனா அது ரொம்பவே லாஜிக்கலி பேப்பர் லாஜிக் பார்க்க கூடாது தான். பட் இவங்க முடிஞ்சதுக்கு அது லாஜிக் சயின்ஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு பக்காவா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல டீட்டெயிலிங்காகவும் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அந்த ஈரம் படம் எப்படி சொல்றது, அந்த டைம்ல அந்த ஈரம் படம் பார்த்தவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த டைம்லலாம் வந்து இந்த சிவி இந்த மற்ற பேப்பர்லாம் வந்து அந்த டைம் தான் வைக்கப்பட ஆரம்பிச்சு. ஆமா, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து ஈரம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இதனடா புதுசா இருக்கு, ஒரு பேய் ஐ மீன் தண்ணியிலேருந்து பழி வாங்குமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் அங்கே அந்த மனுஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி வந்து பேப்பர் நிறையவே வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட். அதாவது சத்தம், அதாவது அந்த ஆடியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, சத்தத்துலேயும் பேய் வரும், அதே மாதிரி தண்ணீர்லேயும் பேய் வரும், எப்படி வேணாலும் வந்து உன்னை வந்துட்டு பழி வாங்கும். ஆக்சுவலி இது புது ஐட்டம் தான். இப்போ இடையில வந்து கானெக்ட்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஆன்லைன்லேயே பேய் பழி வாங்கிச்சு. இதெல்லாம் ஒரு நியூ ஐட்டம் தான். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. எஸ் கேன் பி ஃபெயிலியர், பட் அது ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு வந்து அவங்களும் படம் பண்ணணும். பட் நல்ல படத்தை கொடுத்துட்டு நாமளும் அதை ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஈக்குவலான ஒரு வேலை தான் நமக்கு இருக்கு. என்னை பொறுத்த சப்தம் வந்து இட்ஸ் ரியலி குட் மூவி. எனக்கு ட்ராகி லைட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்ராகி நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உருன்னு போனுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம சிம்ரன் வராங்க, அவங்க போர்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம்னு ஒரு ஃபீல். அது மொண்டேஜாவே விட்டுருக்கலாம். அண்ட் தென் லைலா வந்து என்னை பொறுத்தவரை வந்து ராங் சாய்ஸ். செட்டே ஆகல. ஒரு டைம் தான். ஆனா வந்துட்டு அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த ஃபேஸ் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட அந்த சைல்டிஷ்னஸ் அந்த ஃபேஸ் வந்துட்டு காட்டி கொடுத்துருது. எவ்வளவுதான் சீரியஸா இருந்தாலும் அந்த லைலா பாக்குறப்ப இருக்கு. இன்னொன்னு அந்த கெட்ட வைஸ் ஏதாவது கொஞ்சம் மாத்தி இருந்தா ஒண்ணு இல்ல கைஸ், கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் டேட்டூ மாதிரி கொடுத்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருந்தா கூட அவங்க ஃபேஸ் மாறி இருக்கும். அவங்க பேசுறாங்களா ஒரு கடத்துல பேசுறாங்க,
அப்படின்னு பேசுறாங்களே, ஐயோ அரைஞ்சிருச்சு உண்மையா ஒரு கட்டத்துல. ஏன்னா அது ஓவர் டோஸ் ஆச்சு. ஆமா, அவங்க அளவா பேசினா கூட பரவாயில்ல, ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் தென் எஸ் வில்லினிசம் ஓகே. யாரும் அவங்க பேர் என்ன, ஐயோ அந்த பிள்ளை பேரை மாத்திட்டல, ஹீரோயின் லட்சுமி என்ன பிடிச்சி இப்படி டங் டங் அடிக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் எனக்கு அந்த ஃபீல்ல இருந்துச்சு, தவிர என்னடா இப்ப அடிக்கிற அந்த ஃபீல் வரல. ஆமா, ஆனா அதுவே ரிவர்ஸ் ரோல் பண்ணியிருந்தா, சிம்ரனை விட்டுருந்தா வில்லத்தனம் செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா உஜ்ஜு வில்லனா பண்ணியிருக்காங்க. அந்த லுக் இருக்கு, அந்த முறைக்கிறப்ப அந்த லுக் மேமா லுக் இருக்கு. அந்த படத்தவங்க தான் வில்லனா பண்ணாங்க, வில்லியா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு லுக் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க பண்ணியிருந்தா இன்னும் அடியா இருந்திருக்கும். பட் சம்ஹவ் சிம்ரன் வாஸ் நேலிட்ல. அன்னை தெரேசா டயனா அந்த பேரை வச்சு தென் அன்னை தெரேசாவோட வைவை கொடுத்து நல்ல ஒரு பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் ரியலி குட். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பெரிய ஃப்ளாஸ் தெரியல, டிராகி தவிர மற்ற எனக்கு அவளையும் தெரியல. ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. அண்ட் தென் புது புது விஷயத்த வந்து மனசு உள்ள திணிச்சிட்டே இருக்கிறாரு. இடையில ஒன்று பண்ணாரு ப்ரோ, சவுண்டை வச்சுட்டு ஒன்று பண்ணாரு. நீங்க வெளியானீங்களா அந்த கேள்வி ஒன்று பண்ணாங்க. அந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஒரு ஸ்பீக்கர் இல்லை, கண்ணாடியில வந்து அடுக்கி வச்சுட்டு கண்ணாடி மேல வந்து மண்ணை போட்டுட்டு ஃப்ரீக்வன்சி செக் பண்றதுக்கு, அந்த பேய் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி பேசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி பண்ணா அந்த ஷேப் மாறுமா. ஆக்சுவலி இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அது நாஸ்டால்ஜியா மெமரிஸ் வந்து போனுச்சு. ஓகே, அது எப்படின்னா அவர் சர்ச்சுக்கு போறாரு, அந்த சர்ச்சில் வந்து அந்த பேயோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிண்ட் கொடுக்குது. அந்த ஹிண்ட்டை பார்த்தக்கே நம்மளுக்கு ஆக்சுவலி புரியல, யாருக்குமே புரியாது. என்னடா இது டைல்ஸ்ல என்னமோ இருக்கு அவ்வளவுதான். இவருக்கு புரிஞ்சிருச்சு டைல்ஸ்ல என்ன இருக்குன்னா அது வந்து அவங்களோட பேசுற ஃப்ரீக்வன்சியா. அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து அந்த கரண்டில கிரியேட் பண்ணிருப்பாரு. ஓகே, விச் மீன்ஸ் கேள்வியை கொடுத்துட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் வந்து நம்ம தேட வச்சுட்டு கடைசியில் அவங்களே சொல்லிடுறாங்க. அது அந்த பிளே நல்லா இருந்துச்சு, இட்ஸ் ரியலி குட். அண்ட் தென் பக்கத்துல வந்து அவரு அதான் அந்த ஒருத்தர் எலும்பா இருப்பாரு, அந்த டாக்டர் படத்துல நம்ம நெல்சன் படத்துல வருவாரு, ரெட்னி கிங்ஸ்டினா, அவர் நடிச்சிருந்தாரா. அவரை பார்க்கும் போத நம்மளை பாக்குற மாதிரிதான் இருக்கும். என்னதுன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது, அவன் என்ன சொல்றான் நம்மளுக்கு புரியாது, எம்டியா போறோம். ஸோ நம்ம கேட்கற கேள்வி வந்து கிங்ஸ்டின் கேட்டுறாரா, அவருக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிடுறானுங்க. ஆமா, அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு எல்லாமே. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு பேய் இருக்கா இல்லையா, நம்புறியா இல்லையா, ஃப்ரீக்வன்சினா என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன, இந்த ஜாம எதுக்கு இது பாய்க்கிற, இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு வரலாம், அந்த வந்திருக்கும். அந்த கேள்விலாம் வந்து இவர் கேட்குற மாதிரி, இந்த ஃபனிவே இவர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, அது ஒரு நல்ல ஒரு சிங்கா இருந்துச்சு. திணிக்கல, இனிமேல் எதுவும் திணிக்கல. ரியலி குட்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்துல இன்ஸ்பயர்ட் என்னன்னா, சொன்ன மாதிரி அந்த சத்தம், அதாவது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மனசுல கொடுத்துட்டாங்க. நீங்க நினைச்சு பார்க்கறதுங்களுக்கு லைக் நம்மளுக்கே அந்த ஃப்ரீக்வன்சி பாக்குறப்ப நம்மளுக்கு காது அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வாண்டடா வச்சிருக்காரு. அது ஒரு போஸ்டர் கொடுத்திருந்தாரு, போஸ்டர் அது ஒரு லெட்டர்னு கொடுத்திருந்தாரு. அதுதான், அதனால தான் இந்த பண்டிலே ஆனிச்சு. டெசிமல்ஸ்ல இருந்து நம்ம அப்பதான் அந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு புரியும் அப்படின்னு. அதாவது டிலேயும் ஆகுனுச்சு நினைக்கிறேன். அது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காக வச்சிருக்கோம். ஒரு கடத்து உண்மையில நம்மளுக்கு காது வலிக்கும். ஆனா நினைச்சு பாருங்க, இது வந்துட்டு டோல்பில அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும், கன்ஃபார்ம் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலி செம்மையான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நீங்க அங்கதான் போய் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கட்டத்துல அந்த கப்புல, ஆமா ஐயோ அது டேம் அக்யூரேட், அவ்வளோ அடியா இருந்துச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்கு வந்து கப் அந்த ஸ்பூனு வந்து கப்ல தேய்ச்சிக்கிட்டு உள்ள போறதும், அதுக்கப்புறமா அந்த கப்பு கிண்டுறதும், அப்புறமா ஒரு சொட்டு எடுக்கிறதும் நிறைய சொல்லுவாங்க. இப்ப இங்கிலீஷ் படத்துல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஹாரர் படம் வந்துட்டு சவுண்ட்ஸ்ல தான் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஆனா அந்த சவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் படத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதாவது எப்படின்னா வேகமா போயிட்டு மெதுவா போவோம், டக்குன்னு வரும். ஆனா இந்த படத்துல வந்துட்டு எப்படின்னா அந்த சவுண்ட்லயே தான் பிளே வச்சிருப்பாங்க. கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது எந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்ட்டு. சக்குன்னு பார்த்தா அது வேறையா தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த ஆள் வந்து அங்க ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க. ஆமா, ஒரு கட்டத்துக்கு இவருக்கே தூக்கி பிடிச்சு அது என்ன, அது ஒரு சீனுங்க. சடனா பேய் வந்ததுக்கும் நான் ரியாக்ட் பண்ணல, அது ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு சீன் ரொம்ப சப்பையான சீன் தான், நான் எதிர்பார்க்கல. அது எப்படின்னா இப்படி கேமரா இப்படி திரும்புது, ஏதோ வீடியோ கேம் சீன் தான், நம்மளுக்கு தெரியல, ஸ்கிரீன்ல பெருசாக வருது, பட்டுன்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த அதுலயே டிராவல் பண்ணுவோம், அது வீடியோ கேம்னே பச்சாவே தெரியல நம்மளுக்கு, தெரியல. வந்து காமிச்சோன்னு கேம் ஓவர், அப்படிதான் இருந்துச்சு எனக்கு உண்மையாலேயே. எனக்கு அந்த இடத்துல உண்மையா எனக்கு இப்படி ஜெக் ஆயிட்டேன், உண்மையா ஜெக் ஆயிட்டேன் தான். நான் ஆணித்தரமா ஒத்துக்கிறேன். முன்ன கூட வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் ஃபீல் ஆகல. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வெவ்வேறா தான் இருந்தேன். ஓகே,
பேய் வரும். ஆனா இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். சத்தத்தை வச்சு விளாண்டுருக்காங்க. ஆக்சுவலி டாப் நாட்ச். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நீங்க வந்துட்டு லைக் ஆன்லைன்லயா இது மாதிரி நீங்க பாக்குறது வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்துட்டு தியேட்டருக்கு போறீங்களா, அந்த எஃபெக்ட் காது நீங்க கையில வைக்கலன்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அப்படி அந்த ஃப்ரீக்வன்சி போற டைம்லலாம் எனக்கு ஒரு கட்டம் நீ போதும்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஆனா அதுதான் அதோட பிளஸ். ஆமா, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆக்ட்ரஸ் அந்த கதாபாத்திரம் வந்து என்ன அனுபவிச்சிருப்பாங்களோ நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குறது வந்து விச் இஸ் ரியலி குட் திங். நீங்க அதுக்கு 4DXல போய் பார்க்கணும் இல்லை. 4DX வந்து அது டோட்டலி வேற. இது வந்து சவுண்ட் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஈவன் இன்னொரு விஷயம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த இடையில வந்து ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுங்க, அந்த படம் காந்தாரா. அதோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா டீசர் நினைக்கிறேன், பிளாக் ஸ்கிரீன்ல வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும், அப்படி ஒரு டீசர் சொல்லியாக்குனானுங்க. அதே விஷயத்த வந்து படத்துலயும் வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன் அப்படி பிளாக் அவுட்டா இருக்கும். நம்மளுக்கு சத்தம் மட்டும் கேட்கும். யாரும் பக்கத்துல நிக்கிறா, கேர்ள்ஸ் இருங்க நான் வந்துடுறேன். அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கணக்கு தெரியுமா, நீ கருப்பு ஸ்கிரீன் தான் பாப்பீங்க, ஆனா ஃபுல் ஃபோக்கஸ் உங்க காது உங்க ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். பேய் வருது. அத அந்த சத்தத்துல அகெயின் இவர் சொன்னதுதான், அந்த சத்தத்துல பயத்தை வந்து எப்படி காட்டலாம்னு சொல்லிட்டு மேக்சிமமா ட்ரை பண்ணிருக்காரு, இறங்கி செஞ்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ரீசர்ச் பண்ணிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியும். ஆமா, கிளைமேக்ஸ்ல வந்து அந்த படம் முடிச்சுட்டு ஒரு என்கடி வர வருது. அதுல வந்து ஃபுல்லா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த பேரனாமலோட எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லிட்டில் எல்பர்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பேசி அதை வந்து முடிஞ்சதுக்கு படத்தோட ஒன்று சேர்த்து நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரை ஈரம் விட நல்லா இருந்துச்சா கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஈரம் ஆல்வேஸ் கல்ட் கிளாசிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஹைப் வந்து வேற. ஆனா ஈரம் அளவுக்கு இல்லாட்டியும் ஈரமோட அந்த ஒரு தரத்தை வந்து அழகா ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈரம் வந்து என்னன்னா அந்த டைம்ல வந்துட்டு எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் எந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. ஸோ இருக்கிற வச்சு அவங்க வந்து பண்ணனால இது வந்துட்டு அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவன் நினைச்ச எல்லாமே பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேய் படம். ஆனால் வந்துட்டு அது நான் வந்துட்டு என்னோட டேஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருவேன், என்னோட டச்சை நாங்கள் கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் ஈரம் வந்து ஆல்வேஸ் ஈரம். ஏன்னா இதில் வந்து அவர் சொல்கிறது என்னதுன்னா, அதில் வந்து சில சீன்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வரும். அதில் வந்து அந்த பேட் தான் வந்திருக்கும், பேட் வந்து கூப்பிடுறது, அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்டோட ஃப்ரீக்வன்சியும் அங்கே நிறைய பேருக்கு புரிய வரும். ஏன்னா எனக்கே அது கொஞ்சம் ஆமா ஆக்சுவலி கேட்டுக்கிட்டு இருந்தாரா. நம்ம நினைப்போம் வந்துட்டு அது பேட்டோட வந்து நைட் வந்துட்டு கண்ணு தெரியும், மார்னிங் தான் கண்ணு தெரியாதுன்னு நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதையும் அங்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, பேட்டுக்கு ராத்திரிலே கண்ணு தெரியாது, ஃப்ரீக்வன்சியில தான் அது அட்டாக் பண்ண ஹண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய இது. இந்த வவ்வாலை வச்சு ஒரு கான்செப்ட் ஒரு படம் வந்திருக்கு கைஸ். அந்த படம் வந்து முடிஞ்சா யாரோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த படத்தை நம்ம விக்ரம் நடிச்சிருப்பாரு. விக்ரம் வந்து கண்ணு தெரியாது. விக்ரமுக்கு வந்து கண்ணு தெரியுற மாதிரியே ஒரு சில சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் வவ்வால் தான் வந்து துணையா இருந்திருக்கும். வவ்வால் வந்து ஒலி எழுப்புதுல, அந்த ஒலி எழுப்புறது தான் வந்து அதோட கண்ணு. அந்த கான்செப்ட்ல தான் வந்து நம்ம விக்ரமும் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நடிச்சிருப்பாரு. இது என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அந்த படம் தெரிஞ்சுன்னா அந்த படத்துல ஒரு சின்ன எலிமெண்ட் தான் வந்து இந்த படத்துல பெரிய எலிமெண்டா இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பண்ணியிருந்தாங்க அதெல்லாம். என்னை பொறுத்தவரை வந்து சத்தம் இஸ் a great attempt and I want the director again make a combo with ஆதி. ஏன்னா ஆதி வந்து எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வந்து வேற யாரும் அவ்வளோ சரியா யூஸ் பண்ணலையோ தான் எனக்கு தோணுச்சு. இவர் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கெட்டப்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஈரம் மாதிரியே வந்து இன்னொரு படத்தை அவர் பண்ணாருன்னு நல்லா இருக்கும். எக்ஸ்பிரிமெண்டா பேயில இன்னொரு விதம் இருக்கும் அப்படின்னு. அப்போ அடுத்த தடவை பண்ணா நம்ம என்ன அதுவும் கொமெண்ட்ல கேட்க என்ன வச்சு பண்ணலாம் அப்படின்னு அதுவும் சொல்லுங்க. இப்ப போன தடவை வந்து தண்ணி வச்சு பண்ணிட்டாரு, இந்த தடவை வந்து சத்தத்தை வச்சு பண்ணிட்டாரு. அடுத்து என்ன வச்சு பண்ணலாம் அது வந்து கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க, பார்ப்போம். ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு வந்து இந்த கண்ணு தெரியாம இருக்காங்களே, அந்த கண்ணு தெரியாதவங்க வச்சு ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருக்கு. அதான் மெக்யூரி வந்துருச்சேன்னு சொல்லலாம், பிரபுதேவா மெக்யூரி சொல்லலாம். ஆனா மெக்யூரி சைலண்ட் ஃபிலிம். அவர் கண்ணு தெரியாத பேய்க்கு வந்து சைலண்ட் ஃபிலிம், அது ஒரு நல்ல ஒரு அட்டம் தான். பட் வாட் இஃப் அந்த ஒரு அட்டம் வந்து லைட் வச்சு பண்ணோம், லைட்னா நல்ல அட்டம் தான், எல்லாமே வச்சு பண்ணலாம். லைட் வச்சு பண்ணிடலாங்க, லைட் வச்சு ஓகே தான். லைட் பேய் வர்ற மாதிரி நல்லா தான் இருக்கும், வெளிச்சத்துல வர்ற மாதிரி நல்லா இருக்கும். அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சவுண்ட்ல இல்லை,
ஃபுல் விஷுவலா இருக்கும். வெளிச்சத்துல அதிகமான வெளிச்சம், அதிகமான ஹீட்டு, நல்லா தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலி இது ஏன் நம்ம சொல்றோம்னா, நீங்க அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்க சொல்றோம். எல்லா படத்தையும் தியேட்டர்லயே பாருங்களேன். எனக்கு இந்த படம் ஏன் பட்டியா பார்க்க சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் பார்க்க சொல்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே நீங்க இந்த படத்தை வந்து தாராளமா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும். வந்து நான் சொல்ல வந்துச்சு, லட்சுமி மேனன் ரொம்ப நாள் சேர்ந்து தமிழ் படத்துல வந்துருக்கிறாங்க. எஸ், அந்த அவங்க பாடியெல்லாம் சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் தெரியுது. பட் பல் லட்சுமி மேனன் வந்து இருக்கிற அந்த ஒரு சாம்னஸ் இந்த படத்துல அவங்களுக்கு இல்லை. அந்த சாமிங் லுக் வந்து அவங்களுக்கு இல்லை. ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க அவங்களும். பட் டீசன்ட்ல நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. ஆமா, அவ்வளோதான். மற்றபடி அண்ட் தென் சயின்ஸுக்கும் பேய்க்கும் இருக்கிற அந்த வேறுபாடுகள், அந்த ஒரு டிபேட் இந்த படத்துல அதிகமாகவே அங்கங்க வருது. அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் எவ்ரி ஒன் டிட் தியர் ரோல் வெரி வெல். நல்லா இருந்துச்சு. அடிக்கடி உங்களுக்கு நாஸ்டால்ஜியா மெமரி போயிட்டு வரலாம். நீங்கள் சில விஷயம் பார்க்கும் போது ஈரமோட வைப் தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு தடவை, என்னதுன்னா ஈரம் படத்தை நடிச்ச அந்த ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க இந்த படத்தை வந்து ஒரு பேயா வர்ற மாதிரி, ஜஸ்ட் ஒரு குட்டி சீனுக்கு வர்ற மாதிரி இருந்தால் அது பொண்ணை ஒரு டச்சாக இருந்திருக்கும், ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும், அப்படியே ஒரு தாட் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து என் லவர் ஆதி தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி சிம்ரன் பதில் அவர் போட்டிருந்தாலும் நல்லா அது அவங்க நல்லா தான் இருந்திருக்கும். லைக் அந்த மாதிரி ஏதோ ஒரு டச் கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு தெரிஞ்சு. டேரக்டர் அதை யோசிக்கலையா, டேரக்டருக்கு அதை யோசிச்சு வைக்க முடியலையா பாக்குறப்ப லைட்டா ரொம்ப கூட வேணாம், ஒரு பிஜிஎம் மாதிரி முடிச்சு. ஏன்னா படத்துல மழை சீன்லாம் வருது, அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த மழை வரும்போது அந்த பிஜிஎம் அது உண்மையிலேயே வேற லெவல் ஒரு டச்சா இருந்திருக்கும். ஈரம் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பானுங்க. மேபி இந்த படத்துக்கு அப்புறம் அவர் யோசிச்சு அனுப்பி வச்சா நல்லா இருந்திருக்கும்ல. ஹூ நோஸ், லைக் மேபி அவர் சினிமா டேஸ்ட்ல வந்து இப்படி ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆமா, அதாவது சில பேர் இந்த மாதிரி வைப்பாங்க, மேபி இவர் வைக்காம நினைச்சிருந்திருக்கலாம், இல்லை வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையாமல் இருந்திருக்கலாம். பட் அங்கே பாசிபிலிட்டிஸ் வந்து படத்தில் நிறைய இடத்துல இருந்துச்சு வைக்கிறதுக்கு. இது என்னோட சஜஷன் மட்டும்தான். மற்றபடி எவ்ரி திங் இஸ் வாஸ் குட்லா. ஐ ரியலி என்ஜாய், டோட்டலி என்ஜாய். நான் வெயிட் பண்ணி படம் வெளியாகி அப்புறம் இன்னும் 2 நாள் சேர்ந்து நாங்கள் பார்த்து வெயிட் பண்ணி சப்தம் படத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு நாள் மணிக்கு, நாளைக்கு 7 மணிக்கு ஷோ வந்துடல. ஆனா மறுநாள் வரலனோட 2 பேரும் மெயின் டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருந்தோம். ஆக்சுவலி we are looking ஏதாவது ஷோ டைம் கிடைக்கும் போயிடலாம். கடைசியா மிஞ்சினது அகத்தியா வந்து நான் தப்பா சொல்லல, we have planned to watch also, but the thing is after சப்தம் அப்படிதான் பிளான் பண்ணுது. பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட் அகத்தியா தான் பார்த்தோம். சரி, அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் சப்தம் really make my day, to be honest. அது நேற்று தான் பார்த்துட்டு வந்து ஒரு ஆனஸ்டான ஃபுல்ஃபில் நல்லா இருந்துச்சு. பட் அவங்க சைட் நெகட்டிவ் வந்து இந்த டிராகி தான். அதுவும் அந்த டிராகினஸ் கொஞ்சம் கம்மியாக்கி இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்திருக்கும். 2 படத்துலயும் வந்து மேஜர் ஃப்ளாஸே அந்த டிராகி தான், எனக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து சப்தம்க்கு வந்து நிறைய மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மிக்ஸ் ரிவ்யூஸ் வந்த மாதிரி படம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்துட்டு யாரும் சொல்லலை, சில இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த ஒரு மூவி வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கும். என்னடா ஸ்லோவாக ஓடுது, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் வந்துட்டு இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மிக்ஸ் ரிவ்யூஸ் கொடுக்குற ஒரு படமே இல்லை. இது ஒரு நல்ல ரிவ்யூக்கு போகிற ஒரு படம் தான். யாரும் சொல்கிற மாதிரி தான் டிராகியை தவிர மற்றபடி எல்லாமே அதில் எல்லா எலிமெண்ட்டும் அந்த படத்துக்கு ஏற்ற எல்லா எலிமெண்ட்டும் அங்கங்கே வச்சுருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய இடத்துல தூக்கி வாரி போகணும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ பட் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் நிறையா இருக்குது. என்னை கேட்டால் இந்த படம் ஆன்லைனில் வந்துச்சுன்னா அது உட்காந்து பிரேக் டவுன் பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அந்த படத்தில் அந்த மெனிக்யூன்ஸ்லாம் பொம்மைக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த வாயெல்லாம் ஓடுற மாதிரி அதெல்லாம் பக்கா. அந்த பொம்மை வந்து திரும்புற மாதிரி எல்லாமே பக்கா. ஆக்சுவலி எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த மூவி வாஸ் ஸோ ஸ்ட்ராங், விஎஃப்எக்ஸ் வாஸ் ஸ்ட்ராங், நல்லாவே இருந்துச்சு. பவாலுக்கு ஒரு க்ளோஸ் அப், பவால் கத்துற மாதிரி, பிளாக் மேஜிக், அது இதுன்னு எல்லாம் பக்கா. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆக வேண்டிய ஒரு படம். ஸோ தொடர்ந்து படத்தை போய் பாருங்க, பார்த்து உங்க ஆதரவு வந்து கொடுங்க. 2 படத்தையுமே கொடுங்க, பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்தை உங்க ரிவ்யூ வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஃபார் மர்ஸ். அண்ட் 7ஆம் தேதி கிங்ஸ்டன் படம் வருது. அது ஒரு வகையான பேய் படம். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் guys. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். we are road to 10K. அண்ட் அந்த 10K நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க விடுங்க. ஆதரவு கொடுத்துருங்க 10K. கண்டிப்பா கொடுங்க. And then we are coming back with more strong and more content. நிறைய content ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்துடும். அதுவும் செக்அப் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி ஷார்ட்ஸையும் பாருங்க. ஷார்ட்ஸ்ல நிறைய content போட்டுட்டு இருக்கோம். And yeah, that's it. Signing off from Raj. JK. Bye. Bye.